இதுதான் தென்னக அயோத்தி அப்படின்னு சொல்ற கும்பகோணம் ராமசுவாமி கோவில். இந்த கோவில் பிரகாரத்துல இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ்ல ராமாயணத்தோட மொத்த கதையுமே இருக்கும். தமிழ்நாட்டுல ராமருக்குன்னு இருக்கிற ஒரு சில கோவில்கள்ல முக்கியமான கோவில் இந்த ராமசுவாமி கோவில். இந்த கோவில் 450 வருடங்களுக்கு முன்னாடி நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. ஒரு நகரத்தோட உட்கட்டமைப்புக்கு மிக முக்கியமான தேவையா இருக்கிற கமர்ஷியல் காரிடார் அமைக்கணும் அப்படின்னு கோவிந்த தீட்சிதர் அப்படின்ற ஒரு அமைச்சர் முடிவு பண்ணி இந்த ராமசுவாமி கோவில் மற்றும் சக்கரபாணி கோவிலுக்கு இடையில இருந்த அந்த வயல்வெளி பகுதிகளில் 400 வருடங்களுக்கு முன்பே வணிக நிறுவனங்களை நிறுவி ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அன்னைக்கே கொடுத்தாங்க. அந்த பகுதி தான் நாம இப்போ பெரிய கடைத்தெரு அப்படின்னு சொல்றோம். இதுதான் தென்னக அயோத்தி அப்படின்னு சொல்ற கும்பகோணம் ராமசுவாமி கோவில். இந்த கோவில் பிரகாரத்துல இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ்ல ராமாயணத்தோட மொத்த கதையுமே இருக்கும். தமிழ்நாட்டுல ராமருக்குன்னு இருக்கிற ஒரு சில கோவில்கள்ல முக்கியமான கோவில் இந்த ராமசுவாமி கோவில். இந்த கோவில் 450 வருடங்களுக்கு முன்னாடி நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது. ஒரு நகரத்தோட